வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரிவர்ஸ் சார்ஜிங் என்னென்னு பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் சார்ஜிங் வச்சு நம்ம என்னென்ன செய்யலாம் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோடய வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். சார்ஜிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம மொபைல் சார்ஜ் இல்லைன்னா நம்ம பவர் பேங்க் மூலியமாகவும் சார்ஜ் பண்ணலாம், கரண்ட் மூலியமாகவும் சார்ஜ் பண்ணலாம். ரிவர்ஸ் சார்ஜிங் என்னென்னு பார்க்க போகிறோம். ரிவர்ஸ் சார்ஜிங் ஆசஸ் ஜென்ஃபோன், ரியல்மி C3 அந்த மாதிரி நிறையா ஃபோன்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. ரியல்மி மொபைல்ஸ்க்கும் நிறைய ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபோனுக்கு 10% சார்ஜ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த ஃபோனோட பேர் ரியல்மி. இந்த ஃபோனுக்கு 100% சார்ஜ் இருக்குது. இதோட பேர் விவோ. நம்ம இப்போ இந்த விவோ ஃபோன்லேருந்து இந்த ரியல்மிக்கு சார்ஜ் பண்ண போகிறோம். சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக ஒன்று தேவைப்படும். அது பேர் இந்த ஓடிஜி கேபிள் தான் தேவைப்படும். இந்த ஓடிஜி கேபிள் இருந்தால் தான் நம்ம ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் கனெக்ட் பண்ணி அதை சார்ஜ் பண்ண முடியும். அதை எப்படி கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒரு வீடியோ காமிக்கிறேன். வாங்க அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரியல்மி C3 மொபைல். இந்த உங்கள் ரைட் சைடில் இருக்கிறது ரியல்மி 3 மொபைல். இந்த வெள்ளை கலரில் இருக்கிற இந்த கேபிள் டேட்டா ஓடிஜி கேபிள். இதைத்தான் நான் சொன்னேன். இந்த இது சாதா USB கேபிள். நம்ம இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு சார்ஜ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு இந்த ஓடிஜி கேபிள் வச்சு தான் சார்ஜ் பண்ணணும். அது எப்படின்னு இவ்வளோ பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓடிஜி கேபிள் இது. வேறு இந்த USB கேபிள் நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஃபோனுக்கு சார்ஜ் குறையும், இந்த ஃபோனுக்கு சார்ஜ் ஏறும். இது பார்த்தா ரிவர்ஸ் சார்ஜிங். இதை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோவில் ரிவர்ஸ் சார்ஜிங்னா என்ன, அதை வச்சு என்னென்ன செய்யலாம்னு சொன்னேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.